ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள் கேட்டு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே மை விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. நேற்று போட்ட வீடியோவில் வந்து சும்மா பிரச்சனைன்னு போடாத, பிரச்சனைன்னு எல்லாரையும் சொல்லாத அப்படின்றீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் பிரச்சனைன்னு சொல்லி வீடியோ போட்டால் மட்டும்தான் வியூவர்ஸ் போகுது. நான் 2 விஷயத்துக்காக போட்டேன். எனக்குள்ளே இருக்க பிரச்சனைக்காகவும் போட்டேன், எனக்கு வியூவர்ஸ் போகணுன்றதுக்காகவும் தான் நான் போட்டேன். ஓகேங்களா? நான் அடுத்தவங்கள போய் போடலையே, அடுத்தவங்க கூட சண்டை போட்டு நான் அதை எடுத்து போடலையே. என் ஹஸ்பண்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து நான் வந்து சொல்லி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். இன்றைக்கி போடுற வீடியோ வந்து பாருங்கள், வியூவர்ஸ் போகாது. 5300 சம்திங் நேற்று போட்ட வீடியோ போச்சு. அது வந்து இதுக்காகவுமே தான் வந்து நான் வந்து அதை போட்டேன். எனக்கு வியூவர்ஸ் போகணுன்றதுக்காகவும் போட்டேன், பட் ப்ராப்ளமும் இருக்குது, அதுக்காக தான் போட்டேன். நான் உங்களுக்கு வேணால் நாளைக்கு வீடியோவில் வேணால் பின்னாடி பாத்ரூம் ஆண்ட நீனு தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே வேணால் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வேணால் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பொறுமையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். எல்லாம் எப்படி தான் இப்படி பறக்கிற மாதிரி இருக்கோ தெரியல. தலை குளிச்சாலுமே இதுதாங்க ஒரு தொல்லை. நல்லா முடி இந்த பக்கம்லாம் நல்லா நரைச்சி போயிருக்குது. வெள்ளை முடி வந்துடுச்சு சீக்கிரமாகவே. ஓகே, அது இயற்கை தானே, எல்லாருக்கும் வர்றது. இன்றைக்கி வந்து நான் அரிக்கி ஸ்கூலுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிச்சா கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க. ஆனாலும் நான் காமிச்சு தான் ஆகணும், காமிக்காமலாம் இருக்க முடியாது. காமிக்கிறேன் பாருங்கள் என்ன நாங்கள் அரிக்காக வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு தாங்க செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக முடியலங்க. எந்திரிச்சதே லேட்டு தான். இந்த பக்கம் வந்து நேற்று வச்ச காரக்குழம்பு இருக்குது. மதியத்துக்கு சாதம் மட்டும் வச்சு விட்டால் போதும். அதனால தான் இந்த அரிப்பையனை பாலக்கான வாங்க போய் தேடிட்டு வரலாம். வந்துட்டாங்க. என்ன ஏன் ஏன் நீ ஏன் அடிக்க போன? என்ன கலர் பார்த்துவீங்கிற அப்படி ரொம்ப நேரமா? என்னது அது? மிக்கி மவுஸா? ஆஹா, மிக்கி மவுஸ் இல்லை, பையன் பையன் பிடிச்சினா. எத்தனை கலர் இருக்கு? கையெடு. காரக்குழம்பு இருக்குது. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக பருப்பு போட்டு அப்படியே வந்து கூட்டு மாதிரி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொஞ்சமாக கூட்டு மாதிரி பண்ணிடலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், கை தெரியுதுங்களா? கையும் சேர்த்து இந்த இடம் கட் பண்ணிக்கிட்டேன். எரியுது. வெயில் அடிக்குதேன்னு சொல்லிவிட்டு நான் போய் கோதுமையை காய வச்சுட்டு வந்தாங்க. வெயிலே அடிக்காமல் இருக்குதுங்க. என் நேரம் அந்த கோதுமையை எப்போ கழுவி வச்சேனோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய டார்ச்சலாக இருக்குது எனக்கு இந்த வானம். ஓகேங்க, என்ன சமைக்கிறேன் இன்றைக்கி. வேறு அரி வேறு எப்போ வருவான்னு தெரியல. ஓகே, காலையில் டீ குடித்தேன்னா அதனால் வந்து வேறு எதுவுமே சாப்பிடல நான். ஏன்னா ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்னு டீ வேறு குடிச்சிட்டேன். அதனால் சாப்பிடல. மதியத்துக்கு சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்ணும். ஓகேங்க, சமைச்சிட்டு பார்க்கலாம். செஞ்சு முடிச்சாச்சுங்க. கோதுமையை போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ துவைச்ச துணியெல்லாம் எடுத்தாந்து சேர் மேலே போட்டுருக்கேன். அதை மடிக்கணும். சார் வந்தார், குளிக்க வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கழிச்சு நீ தான் குளிச்சிருக்கிறாரு. குளிப்பாடினா ஜுரம் வருமா, நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்றான். சாப்பாடு வேலை முடிஞ்சிடுச்சு. துவைச்ச துணிங்களை காய போட்டு எடுத்தாந்து சேர் மேலே போட்டு வச்சுருக்கேன். அதை மடிக்கணும். அதுக்கப்புறம் கோதுமையை போய் திரும்ப காய வச்சுட்டு வந்துட்டேன்.
அரியோடைய யூனிஃபார்மும் வீட்டுக்கு போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி ஒரு 3-4 மணிக்கு எழுந்திரிச்சு அரிய டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு அதெல்லாம் துவைக்கணும். சப்போஸ் ஈவினிங் எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சாப்பிடும்போது பார்க்கலாம். பாய். வைக்க போகிறேன்னு சொன்னாங்க, வைக்கலை. பட்டு ஏன்னா தக்காளி இல்லாததுனால பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். சாப்பாடு குழம்பு இருக்குதுங்க. எனக்கு சாப்பாடு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஒரு வழியாக கோதுமையை நல்லபடியாக காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கும் இதை வந்து நம்ம அரைக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அரைக்காமல் விட்டுட்டோன்னா எறும்புங்க மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுங்க. எத்தனை வாட்டி நான் திரும்ப திரும்ப இப்போவே பாருங்களேன், எறும்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? முடியலங்க இந்த எறும்புக்கிட்ட இருந்து என்னால். இதை எப்படி தான் காப்பாற்றுறதுனே எனக்கு தெரியல. இந்த கோதுமையை இப்போ தான் வெயிலில் சுரியர்னு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட அவ்வளோ வெயிலில் இந்த எறும்புங்க இதுகளை ஏறிடுச்சு. சரி, ஓகேங்க. இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தாங்க திரும்ப இன்னொரு வாட்டி இந்த எறும்பெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். போட்டு நல்லபடியாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அரைக்கணும். எறும்புங்க தான் தொல்லை தாங்க முடியல. சரி, ஓகேங்க. அரைக்கும் போது காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் கொங்கடை சொல்லுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க. இங்கே தமிழ் சொல்லுவாங்க தெரியுது. மேலோ என்னடா கொங்கடா जलजीरा नो जलजीरा नहीं बापा को देखो मां जलजीरा पूछ बोलेगी हो अरे मु बापा को कॉल करे कहला ना मु कहनी बापा मां जलजीरा पीउची मते दोन हायर कहनी ना से बापा कहला मां जलजीरा पीउची ठीक अछि तो बाप कहथले मां को बेले कहथि ना बापा 100 ग्राम मां बापा कहथले ठीक अछि मां को गाली कर माने हम तो जाई ये बोल मोरे बोल ना ओ ये आखरो आउल कलर के तो देले ये देबे के देखा पोजे की पाड़ी सूत से मत कोइ देले मु मना गले मु काम करनी ना तो माने कागो आनी कर कागो आनी मो टाइम होबनी मोर काम करो माटे देखि दे दे तो सब ठीक होता नंबर असना नर कागज लिखि दे दिसनी लिखि नेला परे ए तुम पीसी दिन छडा के तुम देखि तुम दिन छडा तुम இது நம்மளோட இது जल्दी से அது புதுசு एका पो टिकिनो नहीं ना टिकन तो जाए नतला हां सुनो टिकिनो जाइला फर्स्ट टिकिनो जाइके फिर से तो आइला टिकन वो जाए नतला तब आपको कहला तब आपको जाइके टिकिनो को दबे नहीं मना कले तब आपको जाइके डेली बसला तो बस काम कर टेस्टी ना संदो तब तो की बढ़िया बस 10 मिनट 10 मिनट तो हमारे आम दिन सारा बसला काम हमर तुम बसला काम हमर दिन माने चढ़ी चढ़ी एदा छाका बना बता பாப்போம். ए आलू चालेल ना चालेल 10 मिनट पर चले ନା ଚାଲୁଛି कंप्रेसर नहीं नहीं କମ୍ପ୍ରେସର मसाला ଚାଲୁଛି ନା ସେଇଟା ଗୁଡ୍ पेपर प्लेट उड़छ ना एडी आइटम मार दे
ସେଇଟା କ'ଣ କହୁଛନ୍ତି ସେଇଟା ଯାଇଛି କି ପେପର ପଡ଼ିଥିଲା ଏଇ ଯେ କନେକ୍ସନ୍ ଏଇଟାରୁ ଏଇଟା ଯାଇଛି ଏଇଟା ମାନେ ଏଇଟା ସେଟାକୁ ତ ଚେଞ୍ଜ କରିହେବନି କୌଣସି ପ୍ରକାର। ଏଇଟା ଧର ଏଇ ମୁଁ କାଳିରୁ ପୁରୁଣା ଜିନିଷ ଆଣିଲି ବୁଝିଲ ନା ଧର ଏଇ ପୁରୁଣା ରହିଲେ ଧର ଏଇଟା କାହାର ଧର ପାୱାର ସପ୍ଲାଏ ଖରାପ ଥାଏ ଏ ଚେଞ୍ଜ କରିଦେଲେ ହେଇଯିବ ଲବୁନା ସିଏ କିଏ କେତେ ଦେଖ କରିବି ଦେଖିକି ଆମେ କିସ କରିବା? ଦେଖିବନି ନା ଦେଖିବ ନା நம்மளுடைய ஃப்ரிட்ஜை வந்து ரெடி பண்ணியாச்சு, கூலிங் ஆகுது. இந்த அண்ணாக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். ସେନ୍ସର ଆଣିବ ଭୁଲ କେବେ ସେନ୍ସର ଆଣିଲା ଯେକୌଣସି ଜିନିଷ ଏମିତି ବସେଇଦେବ ନା ଡାଲି କରି ଗଲେ ଆଉ ଦେଇଛି ଟିକେ ଖସିଲାନି ତମର କାଇଁ ଖସିଲା பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரிட்ஜ் டோர் பார்க்கலாம் நம்ம, ஓகேங்களா? பாருங்கள், பார்த்து பத்திரமா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.